ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. குறிப்பாக ஹமாஸ் அமைப்பு ஆயுத களைவுக்கு, அதாவது ஆயுதங்களை கைவிட உடன்பட்டுள்ள நிலையில் இந்த முக்கியமான முடிவு குறித்தும் அதேபோல இலங்கை நிலவரங்கள் குறித்தும் நோக்கிக் கொள்ளலாம். முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். இலங்கையில் 2019 ஆண்டில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த புதிய விசாரணைகளின் ஒரு அங்கமாக இந்தியாவின் தேசிய புலனாய்வு மையம் 2019 கோயம்புத்தூரை சேர்ந்த முகமது அசாருதீன் என்பவரை துருவி விசாரித்த நிலையில் நேற்று மீண்டும் திடீரென அவரது கோயம்புத்தூர் வீட்டில் அதிரடியாக இடி எனப்படும் இந்திய அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் புதிய அதிரடி துருவல் சோதனைகளை நடத்தியுள்ளனர். முன்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது ஈஸ்டர் தாக்குதலுக்குரிய மணி ட்ரெயில் எனப்படும் பணப்பாதை குறித்த விசாரணைகள் இந்த முகமது அசாதுருதீன் மீது நடத்தப்பட்டது. இந்த புலனாய்வுகள் ஏற்கனவே இடம்பெற்ற நிலையில் முகமது அசாதுருதீன் இன்று வரை தடுப்பு காவலில் உள்ள நிலையில்தான் நேற்று கோயம்புத்தூரில் உள்ள அவரது வீட்டில் இந்த அதிரடியான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த முகமது அசாருதீன் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சதிகாரராக கருதப்படும் சஹ்ரான் ஹாசிமுடன் தொடர்பில் இருந்ததை ஆதாரப்படுத்தும் பல எண்ணியல், அதாவது டிஜிட்டல் சாதனங்கள், மொபைல் போன்கள், சிம் கார்டுகள் எனப்படும் செல்லிடப்பேசி கார்டுகள், ஆவணங்கள் உட்பட்டன ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட நிலையில் நேற்றைய சோதனைகளின் முடிவுகள் குறித்து இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் இந்த விசாரணையின் மைய புள்ளியானது ஈஸ்டர் தாக்குதலுடன் இல்லையென்றால் ஈஸ்டர் சதியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வலையமைப்புகளுக்கு பணம் எப்படி சென்றது, அதற்கு யார் நிதி அளித்தார்கள், இலங்கையிலிருந்து இந்த நிதி இந்தியாவுக்கு சென்று அதன் பின்னர் மீண்டும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சென்றதா என்பதை கண்டறிவதற்கான சோதனைகள் நடத்தப்பட்டதாக தெரிகின்றது. ஈஸ்டர் சதியில் ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வு தலையான சுரேஷ் சாலே உள்ளே இருக்கின்றார். அவர் எவ்வளவுதான் தனக்கும் இந்த சதிக்கும் தொடர்பு இல்லை என குறிப்பிட்டாலும் இந்த சதிகள் குறித்த சில முக்கியமான தரவுகள் ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையிடம் சிக்கியிருப்பதால் அவர் தொடர்ந்தும் உள்ளே இருக்கின்றார். உண்ணாநிலை போராட்டங்கள் உட்பட்ட பல விடயங்களை அவர் நகர்த்தியிருந்தாலும் அவை யாவும் பலனளிக்காமல் தொடர்ந்தும் அவர் உள்ளேதான் இருக்கின்றார். இந்த நிலையில்தான் இந்த ஈஸ்டர் சதியில் தன்னை கைது செய்யக்கூடாதெனவும் தனக்கும் இந்த ஈஸ்டர் சதிக்கும் எந்த ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, தொடர்பும் இல்லை என பதற்றப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான கோட்டாபாய ராஜபக்ஷ கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவசரமாக நீதிமன்றத்திற்கு ஓடி சென்று தன்னை கைது செய்வதற்கான தடையை கோரி விண்ணப்பித்த நிலையில் அந்த விண்ணப்பம் குறித்த விசாரணைகள் இன்னும் தொடரும் நிலையில், அதாவது கோட்டாபாயவுக்கு அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்ற உறுதியை நீதிமன்றம் இன்னமும் வழங்காத நிலையில்தான் அக்கறையில் உள்ள கோயம்புத்தூரில் நீண்ட காலத்துக்கு பின்னர் இந்த ஈஸ்டர் சதி தாக்குதல்கள் இல்லை என்றால் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு நிதி வழங்கியவர் இல்லைன்னா அந்த நிதி வழங்குவதற்கு உடந்தையாக இருந்தவர்களில் ஒருவர் என்ற அடிப்படையில் முகமது அசாதுரின் மீது விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நேற்று அவரது வீட்டில் புதிய சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த பின்னணியில், அதாவது கோயம்புத்தூரில் இவ்வாறான சோதனைகள் இடம்பெற்ற நிலையில் ஸ்ரீலங்காவின் பிரபல பாதாள உலக தலைவர்களில் ஒருவரான ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக்க விக்ரமரத்ன உட்பட்ட 4 பாதாள உலக தலைகளுக்கு ஸ்ரீலங்காவின் PTA எனப்படும் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை தொடுக்க முடியாதென கொழும்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை நேற்று வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா CIDயின் காவலில் இருந்து ஹரக்கட்டா தப்பிச் செல்ல சதித்திட்டம் தீட்டியதான குற்றச்சாட்டுக்களை மையப்படுத்தித்தான்
அவர் மீதும் அவரது சகபாடிகள் மீதும் பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகிக்கப்பட்டது. ஆனால் இப்போது நீதிமன்றம் இவர்கள் மீது PTA எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை சுமத்த முடியாது, வேண்டுமானால் வேறு குற்றவியல் பிரிவுகளின் கீழ் அவர் மீது இல்லையென்றால் அவரது சகபாடிகள் மீது விசாரணைகளை நடத்தி கொள்ளுங்கள், ஆகையால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் அவர்கள் மீது விசாரணைகளை நடத்த முடியாது என நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. ஆனால் இதே நீதிமன்றங்கள் இன்னமும் சில தமிழர்கள் வருடக்கணக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்காவின் சிறைக்கூடுகளுக்குள் வாடிக்கொண்டாலும் அவர்களுக்கு நீதியை வழங்கும் வகையில் ஒரு தீர்ப்பை வழங்கியதாக தெரியவில்லை. ஆனால் போதை மாபியா இல்லையென்றால் பாதாள உலக மாபியாவான ஹரக்கட்டாவுக்கு இந்த PTA செல்லாது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. ஆனால் இதே ஹரக்கட்டா இலங்கையில் பல இளையோரின் வாழ்வை அளிக்கும் போதை கடத்தலின் ஒரு முக்கிய புள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கான ஒரு முக்கிய டிரான்சிட் மையமாக இலங்கை மாறிவிட்டது. இலங்கையின் மூலோபாய அமைவிடம் இந்த டிரான்சிட் பாயிண்டை வழங்குவதாக கூறப்படும் நிலையில் தமிழர்களின் வடமராட்சி நெல்லடியில் உள்ள புதர் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 16 கிலோ கேரள கஞ்சா பொதிகள் நேற்று கைப்பற்றப்பட்டதான செய்திகள் உட்பட்ட போதை செய்திகள் இலங்கையின் நாலாபுரமிலிருந்தும் தினசரி வரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் வடக்கிலிருந்து இந்த செய்தி வந்திருக்கிறது. வடமராட்சியில் பிடிபட்ட இந்த கஞ்சா பொதிகள் கொழும்புக்கு கைமாற்றுவதற்கு ஒரு புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இந்த கடத்தலின் பின்னணியில் பிரபல அரசியல் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் யார் அந்த உறுப்பினர் என்பதை அவர்கள் பகிரங்கப்படுத்தவில்லை. இந்த வாரம் இந்தியாவிலிருந்து பருத்தித்துறை வல்லிபுரம் கடற்கரை பகுதிக்கு கடத்தி செல்லப்பட்ட 250 கிலோவுக்கு மேற்பட்ட கஞ்சாவின் ஒரு பகுதிதான் இந்த நெல்லியடி புதருக்குள் பிடிபட்ட கஞ்சா எனவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் போதை மாபியாக்களின் புதிய சூட்சுமங்கள் குறித்து ஸ்ரீலங்கா கஸ்டம் எனப்படும் சுங்கத்துறை நேற்று புதிய எச்சரிக்கையை நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை புலம்பெயர் தமிழர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை. போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் இப்போது சிறார்கள், முதியவர்கள், ஏன் கடுமையான நோயாளிகளை கூட கடத்தலுக்கு பயன்படுத்துவதாக ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இவ்வாறானவர்கள், அதாவது குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகளை கஸ்டம்ஸ் அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்ய தயங்குவார்கள் என நினைத்து போதை மாபியாக்காரர்கள் இந்த சூட்சுமத்தை செய்வதாக எச்சரித்துள்ள ஸ்ரீலங்கா கஸ்டம் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர் போதை கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் அவர் ஒரு எய்ட்ஸ் நோயாளி என்ற அதிர்ச்சி செய்தியையும் வெளியிட்டுள்ளது. இதேபோல தாய்லாந்து வழியாக நடக்கும் போதை கடத்தலையும் அது எச்சரிக்கையாக கூறுகிறது. குறிப்பாக இலங்கையர்கள் தாய்லாந்திலிருந்து திரும்பும் போது இந்த புதிய தந்திரம் பிரயோகிக்கப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் எச்சரித்திருக்கின்றது. தாய்லாந்திலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்களின் பயண செலவுகளுக்கு ஈடாக அவர்களிடம் போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் ஒப்படைக்கப்பட்டு அவற்றை இலங்கையில் ஒப்படைக்குமாறு கூறி அறிவுறுத்தல் வழங்கப்படுவதாகவும் கஸ்டம்ஸ் எச்சரித்துள்ளது. ஆகையால் இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்கி இவ்வாறான இலவச விமான டிக்கெட்டுகளுக்கு ஈடாக போதைப் பொருள் கடத்தலை அவ்வாறாக கடத்துபவர்களுக்கே தெரியாமல் நுட்பமாக இந்த போதைப் பொருள் பொதிகள் அவர்களிடம் கையளிக்கப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. தமது பொதிகளில், அதாவது இல்லையென்றால் தம்மிடம் கையளிக்கப்படும் பொதிகளில் உள்ளே என்ன இருக்கின்றது என்பதை துல்லியமாக அறியாமல் இவர்கள் இவ்வாறு கடத்தலில் ஈடுபடுவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகின்றது. ஆகையால் யாராவது ஒருவர் உங்களிடம் பயணத்தின் போது பொதிகளை வழங்கினால் அந்த பொதிகளுக்கு உள்ளே என்ன இருக்கின்றது என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளாதவரை அந்த பொதிகளை பொறுப்பேற்கக்கூடாது, அவற்றை இலங்கைக்கு காவி வரக்கூடாது என்றும் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் இந்த கோடை விடுமுறை காலத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் இந்தியாவிற்கு செல்லும் பயணிகள் மீண்டும் இலங்கை திரும்பும் போது சேலைகள் இல்லையென்றால் இந்திய உடைகள் போன்ற பொருட்களை கையளிப்பதாகவும், ஆனால் இந்த பொருட்களுக்குள்ளேயும் நூதனமாக போதை பொதிகள் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா கஸ்டம் எச்சரிக்கின்றது. இவையெல்லாம் திகில் கதைகளாக நேற்று வெளிப்பட்டுள்ளன. ஆகையால் இந்த திகில் கதைகளின் பின்னணியில் கோடைகால விடுமுறை ஆகஸ்ட் மாதத்திற்கு நகருகின்றது.
புலம்பெயர் நாடுகளில் இருந்து பயணப்படும் தமிழர்கள் கூட ஏனையவர்களின் பொதிகளை, அது உறவினர்களுக்கு வழங்கப்படும் பொதிகளாக இருந்தாலும் அவற்றை கொண்டு செல்வதில் இரட்டிப்பு நிலை விழிப்பு தேவை என்பதைத்தான் ஸ்ரீலங்கா சுங்கத்துறை நேற்று விடுத்த இந்த எச்சரிக்கை ஆதாரப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் மீண்டும் இலங்கையின் சமகால தீவிர பேசுபொருளான நீதித்துறை சார்ந்த சர்ச்சையை எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு நாட்டிலும் அதன் குடிமக்களுக்கு சரியான நேரத்தில் நம்பகமான நீதியை வழங்கும் ஒரு நீதி அமைப்பு வேண்டும் என்பது நியதி, அது ஒரு யதார்த்தமான விடயம். ஆனால் இலங்கையில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு, இல்லையென்றால் தமிழர்களுக்கு எப்போதுமே ஸ்ரீலங்காவின் நீதித்துறை ஒரு வலுவான முதுகெலும்புள்ள நீதித்துறையாக இருந்தது இல்லை என்பதால் தற்போது இலங்கையின் தீவிர பேசுபொருளாக மாற்றப்படும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் திட்டத்தில், இல்லைனால் இந்த திட்டம் சார்ந்த எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகள், இல்லைனால் சர்ச்சைகளில் ஈழத்தமிழர்களுக்கு இரண்டாம் பட்சமான ஒரு ஆர்வம் இருப்பதைத்தான் சொல்லிக்கொள்ள முடியும். அனுர அரசாங்கம் நீதிபதிகளை நீண்ட காலத்திற்கு பதவியில் வைத்திருந்து அதன் மூலமாக தனக்கு சில ஆதாயங்களை எடுக்க தலைப்பட்டாலும், இந்த திட்டங்கள் சுயலாபமாக அனுர தரப்புக்கு தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே வழங்கும் என்ற யதார்த்தம் நிரூபிக்கப்பட்டாலும், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இந்த நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது சர்ச்சை என்பது பருத்தி மூட்டைக்கு சந்தைக்கு வந்தால் என்ன, அதாவது இந்தியாவில் சொல்வார்களே பருத்தி மூட்டை குடோனில் இருந்தால் என்ன, வெளியில் வந்தால் என்ன என்பது போல இந்த விடயத்தில் பருத்தி மூட்டை சந்தைக்கு வந்தால் என்ன, களஞ்சியத்தில் இருந்தால் என்ன என்பதுதான் ஈழத்தமிழ் மக்களின் சலிப்பான ஒரு நிலையாக இருக்கக்கூடும். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இஸ்ரேலிய இராணுவம் இப்போது பலஸ்தீனியர்களின் காசாவின் அரை பங்குக்கும் மேற்பட்ட பகுதியை ஆக்கிரமித்துள்ள நிலையில், காசாவில் ஹமாஸ் உட்பட்ட அனைத்து ஆயுத குழுக்களின் ஆயுதங்களை களையும் வகையில் காசா அமைதி சபை, அதாவது காசா பீஸ் போர்ட் முக்கிய உடன்பாடு ஒன்றை எட்டியிருக்கின்றது. இந்த செய்தியை முதலில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த பின்னர் ஹமாஸின் மூத்த தலைகள் இன்று காலை இந்த செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டனர். இந்த உடன்பாட்டில் ஹமாஸ் தரப்பு, காசா அமைதி சபை மற்றும் மத்தியஸ்த நாடுகள் ஒப்பமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் இந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மதிக்குமாறு இஸ்ரேலை கட்டாயப்படுத்த வேண்டியது ட்ரம்பின் பொறுப்பெனவும், ட்ரம்ப் கடந்த ஜனவரியில் உருவாக்கிய அமைதி சபை இனிமேல் செயலில் குதிக்க வேண்டும் எனவும் ஹமாஸ் இன்று காலை கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் ஹமாஸின் ஆயுத களைவும், அதேபோல காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் படிப்படியாக விலகிச் செல்ல வேண்டும் என்ற விதிகள் உள்ளன. இந்த விதிகளை ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினரான ஹாசி அஹமத் இன்று உறுதிப்படுத்தினார். காசாவில் உள்ள தமது மக்களை மரணம் துரத்தி கொள்வதை தவிர்ப்பதற்கும், அவர்களை தொடர்ந்தும் அகதி முகாம்களுக்குள் முடக்கிக் கொள்வதை தவிர்ப்பதற்கும், இல்லையென்றால் அவர்களை காசாவிலிருந்து துரத்தி கொள்வதை தவிர்ப்பதற்கும் பலஸ்தீனர்களின் நலனுக்காக ஹமாஸ் அமைப்பு இந்த ஆயுத களைவு முடிவை எடுத்ததாகவும் ஹமாஸ் உயர் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் ஹமாஸின் ஆயுத களைவு செயல்பாட்டில் இஸ்ரேல் தலையிட மாட்டாதெனவும், இந்த பணியை அமைதி சபையால் நிறுவப்பட்ட காசா நிர்வாகத்திற்கான தேசிய குழு மேற்கொள்ளும் என்றும் ஹமாஸ் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட பதிவில், காசா தொடர்பான 20 அம்ச திட்டத்தை செயற்படுத்துவதில் இந்த உடன்பாடு ஒரு முக்கிய மைல்கல் என குறிப்பிட்டிருக்கின்றார். காசாவில் ஹமாஸ் உட்பட்ட அனைத்து ஆயுத குழுக்களின் முழுமையான ஆயுத களைவை செய்யும் வகையில் காசா அமைதி சபை இந்த உடன்பாட்டை எட்டியதாகவும், இது சில கட்டங்களில் செயற்படுத்தப்படும் எனவும், ஆயுத களைவு நிறைவடைந்தவுடன் இஸ்ரேலிய துருப்புக்கள் காசாவிலிருந்து வெளியேறும் எனவும் ட்ரம்பின் பதிவில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியேறும் அதேவேளை சர்வதேச நிலைப்படுத்தல் படை கட்டமைப்பு ஒன்று புதிய பலஸ்தீன காவல் படையுடன் இணைந்து காசாவை பொறுப்பேற்கும் எனவும், காசா பாதுகாப்பாக இருப்பதை அந்த கட்டமைப்பு உறுதி செய்யும் என்றும் ட்ரம்பால் கூறப்படுகின்றது. இந்த உடன்பாட்டை எட்டிய விடயத்தில் எகிப்து, கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கும் ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருக்கின்றார். 2024ஆம் ஆண்டில் காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தால் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் கொல்லப்பட்ட பின்னர், ஹமாஸுக்கு இந்த மாத ஆரம்பத்தில் கலீல் அல் ஹயா புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த நகர்வுகள் வந்துள்ளன. குறிப்பாக ஹமாஸ் ஆயுத களைவை செய்ய உடன்பட்ட விடயம் ஒரு முக்கிய விடயமாக நோக்கப்படுகின்றது. ஆனால் இவையாவது சாத்தியப்படுமா என்பதை எதிர்வரும் நாட்கள் தான் தீர்மானித்து கொள்ள முடியும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.